ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 7 மாத காலமாய் கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து இந்த 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, வெப்சைட் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் கடந்த 7 மாத காலமாய் தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் அநேக ஆபத்துகள் கடந்து வந்த நாட்களில் கிருபையாய் பாதுகாத்தாரே, அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலாக இந்த COVID-19 அதிக விதத்தில் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் நம்ம இருக்கிற பட்டணத்தையும் தாக்கின போது கூட கர்த்தர் கிருபையாய் உங்களையும் என்னையும் இந்த நாள் வரை ஜீவனோடு வைத்திருக்காரே, அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆராதனை தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக வொர்ஷிப் நடத்துகிற சகோதரர் பேசில் சோஃபியாவை தேவன் சிலுவையில் மறைத்து நம்மோடு இடைப்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம ஒவ்வொருவரும் அந்த பாடல் ஆராதனையில் கடந்து கொள்ளும்படியாக இந்நாள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார், தேவனாக இருக்கிறார், செய்தியின் மூலமாக நம்மோடு பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நன்றியுள்ளத்தோடு ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட வல்லமையுள்ளவராக ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாங்கள் நன்றியுள்ளத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 7 மாத காலமாய் நீங்க நல்லவரும் வல்லவருமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாப்போடு நடத்தி வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே எங்களை நீங்க நடத்துவீராக. அநேக எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய சமூகத்தை நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆராதனையில் ஆண்டவரே நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களோடு நீங்க இடைப்படுவீராக. நல்ல வொர்ஷிப் நடத்துகிற பேசிலுக்காக, சோஃபியாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சிலுவையில் மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. இந்த நாளுக்குரிய ஆத்தும ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. செய்தியிலே ஆண்டவரே வஸ்திரத்தின் மூலமாய் எங்களை ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுவது மாத்திரமல்ல, எங்களுடைய சுகவீனங்களை நீங்க மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயும் சுகவீனமாய் இருப்பார்கள் என்றால் உடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உங்களை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசேஷமாய் இந்த நாளில் சகோதரர் பேசில் சோஃபியா ஆராதனை நடத்த போகிறாங்க. இருக்கிற இடத்துல அப்படியாக அவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட வல்லமுள்ளவராக இருக்கார். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Our loving Heavenly Father, I thank you, Father, for this time that you have given us, Lord. Lord Jesus, I thank you, Father, for you have kept us safe till today, Lord Jesus. Lord, as we have gathered here to worship you, Lord, glorify your name, Lord. Lord Jesus, let our worship be acceptable to you, Lord. Lord Jesus, may our songs be a sweet sound to your ears, Lord. Psalms chapter 18 verse 46 says, "The Lord lives, blessed be my rock, let the God of my salvation be exalted." And verse 2 says, "The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold." We are going to sing a song based on Psalms 18. Kalam
சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம், so that அவர் மூலமா நமக்கு அந்த வேலை வந்து ஈஸியா நடக்கணும்ட்டு. பட் தாவீது ராஜா வந்து கர்த்தரை அவரோட ஸ்ட்ராங் ஹோல்டா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஒஃபிஷியல்ஸா நம்பி போய் ஏமாந்து போயிருக்கலாம், பட் கர்த்தரை நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சிருந்தோம்னா என்னைக்குமே ஏமாறவே மாட்டோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்க ரட்சிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி இன்னைக்கு ஆண்டவரே நாங்க மரித்து போனாலும் சாமி ஆண்டவரே நாங்க உம்மிடத்தில் வந்து சேருவோங்கிற அந்த நிச்சயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி எங்களுடைய ஆபத்து நாட்கள்ல சாமி நீர் எங்களை கைவிட்டதே இல்லை சாமி ஆண்டவரே. நாங்க உங்களை கூப்பிடும் போது ஆண்டவரே இயேசு சாமி நீங்க கேட்காம இருந்தது இல்லை சாமி. எங்களுடைய கஷ்ட நேரத்துல சாமி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றி இருக்கு சாமி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி நீரே என் தேவன் அப்பா, உம்மை போல வேற தேவன் இல்லை சாமி ஆண்டவரே. இயேசு சாமி இந்த வேலையில சாமி ஆண்டவரே நீர் இறங்கும் சாமி ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகமாக உணர்த்தும் சாமி ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படி நீர் செய்யும் ஆண்டவரே. Thank you.
செய்கிறவர்களும் ஆண்டவரே இயேசுசாமி ஆண்டவரே நீர் எங்கள் அருகில் வருவது அவங்க பார்த்தா ஆண்டவரே அவரும் உங்களை அறிவார்கள் சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுசாமி. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மற்றவங்களுக்கு சாமி ஆண்டவரே வெளிச்சமாக இருக்க கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு காமிக்கும்படி நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசுசாமி மீதியில் உள்ள ஆராதனை ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே நீர் உங்களுடைய ஜனங்களோட நீர் பேசுங்க சாமி. ஆண்டவரே இயேசுசாமி எங்களோட உறவாடுங்க சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அருமையான வர்ஷிப் நடத்தி கொடுத்த சகோதரர் பேசல் சோஃபியா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கால வேளையில் இந்த யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெப்சைட் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்க அருமையான விசுவாசிகளே, இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட அவர் ஆயத்தமாக இருக்கார். எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க? தேவனுடைய சமூகத்தில் ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் கடந்த 7 மாதங்கள் நடந்து வந்ததே பெரிய ஒரு காரியம், இந்த 8வது மாதத்துலேயும் லாக்டவுன் கண்டினியூ ஆகுதோ என்று சொல்லி பயந்து கொண்டு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் மாதமாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தோடு ஒரு பெரிய விடுதலையை நமக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் கேட்போம். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர், நம்மோடு ஜீவனுள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட தேவனுடைய செய்தி கடந்து போக போகிறோம். இருக்கிற இடத்துல உங்களுடைய வேதாகமத்தை ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். The book of Genesis chapter 35 verse 10 and 11. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். 11ஆம் வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, உன் ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சன்னதியில் பிறப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் 1ஆம் தேதி நீங்கள் தேவனுடைய செய்தியை கேட்டிருப்பீங்க. நம்முடைய எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் எல்லாமே முடிந்து போன சூழ்நிலையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத நேரத்தில் சாராள் சோர்ந்து போய் ஆபிரகாம் சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். 1ஆம் தேதி அதை வாசித்தோம். அந்த வசனத்தை நீங்கள் தியானித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். I am the God of God Almighty. எபிரேய பதத்தில் எல்ஷடாய் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் இடைப்பட்டதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் அந்த எல்ஷடாயின் தேவனை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள போகிறோம். இந்த இடத்துல வாசித்த இந்த பகுதி அதே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு இடத்துல ஆண்டவர் மறுபடியுமாய் அவர் நான் எல்ஷடாய் என்று சொல்லி அவனை அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் வாசித்தோம், இப்போது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். 11ஆம் வசனத்தில் பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். இந்த இடத்துல வாசித்த இந்த பகுதியில் யாக்கோபு மிகவும் பயந்த ஒரு நேரம். இது முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரே மகள் தீனாளை அந்த ஊர் மக்கள் அவளை தீட்டுப்படுத்தினது நிமித்தம் அவன் மிகவும் சோர்ந்து போன நிலைமையில் அவனுடைய எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் இழந்தவனாக இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் அந்த ஊர் ஜனங்களோடு சேர்ந்து அங்குள்ள எல்லா ஆண் மக்களையும் கொன்று போட்டது நிமித்தம் இவனுடைய எதிர்காலத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபுன்னு என்று இல்லாமல் உனக்கு இஸ்ரேல் என்று பெயரிடுகிறேன். காரணம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை பலுகி பெருக செய்வேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவனுடைய எதிர்காலம், அவனுடைய முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான், நான் இப்போ எங்கே போவேன், என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சே, அந்த ஜனங்கள் என்னை மேற்கொள்வார்களே, நான் மிகவும் ஒரு சாதாரண மனுஷனாச்சே என்று சொல்லி அவன் மிகுந்த கவலையோடு தன்னுடைய எதிர்பார்ப்பை தன்னுடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த எல்ஷடா என்ற பதம் ஏறக்குறைய
7 தடவை வேதத்தில் இடம்படுகிறது. இஎல் எல் எல் என்றால் தேவன் என்ற அர்த்தம். ஷடாய் என்றால் அது 48 தடவை வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஷடாய் என்றால் கம்ப்ளீட்லி நரிஷிங் சாட்டிஸ்ஃபைங், முழுவதுமாய் உங்களை போஷித்து வழி நடத்தக்கூடியவர். ஒருவேளை குறைவுபட்ட நேரத்தில் குறைவுள்ளவளாக இருக்கிறவளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவேளை குறைவுபட்டிருக்கலாம், ஒருவேளை இந்த மாதத்தில் அநேக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காததுனால சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அவன் சொல்றாரு, நீ எழுந்து போ, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்த சூழ்நிலை, அவனுடைய எதிர்கால திட்டங்களை அவன் அறிந்து கொள்ள முடியல. தன்னுடைய தகப்பனார் இடத்திலிருந்து திருட்டுத்தனமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் தன்னுடைய சகோதரன் அவனுக்கு விரோதமாய் யாக்கோபுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் போது தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு அவன் ஓடுகிற நேரம், தன்னுடைய மாமன் வீட்டில் போய் அங்க ஏறக்குறைய எத்தனையோ வருட காலமாய் அவன் அங்க சேவை செய்து அங்க ஒரு வேலைக்காரனை போல இருந்தான். அவனுடைய எதிர்காலத்தில் எல்லாமே இழந்த நிலைமை, ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அவனால் நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு இடைப்பட்டு அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து, நான் மறுபடியும் உன்னுடைய சொந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி அவனுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்ததை நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த பகுதியில் அவன் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு ஒரு பெரிய கூட்டமாய் வருகிறார்கள். அவனை பின்தொடர்ந்து அவனுடைய மாமன் வருகிறான், அவனை எதிர்கொண்டு அவனுடைய சகோதரனாகிய ஏசா வருகிறான். இப்படிப்பட்ட அநேக கஷ்டத்தின் மத்தியில் மறுபடியும் ஒரு இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் அவனோடு சொல்றாரு, நீ இனி ஏமாற்றப்பட, யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்ற அர்த்தம். இனி நீ ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாது, இனி நீ ஏமாற்றவன் என்று சொல்லி உன்னை யாரும் அழைக்க மாட்டார்கள். இனி உன் பேர் யாக்கோபு என்று சொல்லப்படாதபடி நீ இஸ்ரவேல் என்று மாற்றப்படுவாய் என்று சொல்லி அந்த இடத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே முடிஞ்சு போச்சு, உன்னுடைய பேர் கேட்டார் போல நீ ஒருவேளை அநேக விதத்தில் நீ மறக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீ ஏமாற்றி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்து நிமித்தம் இன்னைக்கு நீ பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இனி உன்னுடைய எதிர்காலம் இஸ்ரவேலாக, ஒரு பிரபுவாக, ஒரு ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போல அநேக சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷத்தை தொடங்கும் போது ஐயோ ரொம்ப நல்லா போச்சே ஜான்வரி மாதம் என்று சொல்லி நியூ இயரை சந்தோஷத்தோடு வரவேற்றிருக்கலாம். ஆனால் இந்த கோவிட்-19 மூலமாய் கடந்த 6 மாத காலமாய் எல்லா விதத்திலையும் ஒருவேளை கூனி குறுகி போனவளாய், ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தை இழந்தவளாக, உங்களுடைய பிஸ்னஸில் எந்த சக்ஸஸையும் பார்க்க முடியாதபடி உங்களுடைய எதிர்காலங்கள் இருண்ட நேரத்தில் ஒருவேளை வேலையை இழந்திருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவேளை வேலையை இழந்து போய் ஒருவேளை பயத்தோடு என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ என்று தெரியல என்று சொல்லி யோசிக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுற விரும்புகிற காரியம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am the God I am the God Almighty. El Shaddai in தேவன் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கார். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அதே ஆதியாகமம் 43 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 43:14. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்ய வழி வகுப்பார் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிகமாய் ருசித்தவன், எவ்வளவுக்கு எவ்வளவு பாடம் அனுபவித்தானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய எதிர்காலங்கள் எல்லாமே இருண்ட நிலைமையில் இருந்ததோ, அந்த யாக்கோபு அந்த எல் ஷடாயின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவனுடைய முதலாவது 28:3 அவன் உபயோகப்படுத்துகிறான். 35:11 நம்ம வாசிக்க கேட்டோம். 43:14 ஆதியாகமத்தில் வாசிக்க கேட்டோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவன் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருப்பாராக, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவாராக, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய எதிர்கால பிளான்ஸை ஆஸ்வதிப்பாராக, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாராக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் எப்போது ஏற்படுதுன்னா, தன்னுடைய தன்னுடைய மகனாக யோசேப்பு அவனுடைய கடந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் மரித்தான் என்று யோசித்து கொண்டிருந்த நாட்களில் தன்னோடு இருந்த தன்னுடைய இளைய குமாரனாகிய பென்ஜமினை அவனுடைய பிள்ளைகள்
கொண்டு போகிறாங்க. அவங்க பஞ்சத்தின் காலத்தில் போய் அந்த ஆசீர்வாதங்களை இஸ்ரேல் தேசத்திலிருந்து கொண்டு வருவதற்காக போகும்போது யோசேப்பு அங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் பெஞ்சமினை பிடித்து வைத்து கொண்டான். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மூத்த பிள்ளையை பார்த்து சொல்கிறான், நீ போ, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருந்து அந்த அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்து என்னுடைய மகனாகிய பெஞ்சமினை மறுபடியும் திருப்பி கொண்டு வருவதற்கு அவர் உதவி செய்வார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் முடிந்து போன சூழ்நிலை, அவன் பயந்த நேரம், தன்னுடைய நேசித்த குமாரனை இழந்து போயிடுவனோ என்று சொல்லி யோசிக்கிற நேரம், ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், எல் ஷடாய், the God Almighty, he will lead me, என்னை வழி நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி அவன் மிகுந்த ஒரு கன்ஃபர்மேஷனோடு இருந்ததுனால தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவன் சொல்லி அனுப்புறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து. இந்த இடத்துல மறுபடியும் தன்னுடைய மகன் யோசேப்பு கிட்ட அவன் சொல்றாரு, நான் பயந்து ஓடி வந்தேன், என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஓடி வந்த நேரத்தில் நான் போகிற இடம் எங்கன்னு தெரியாது இருந்த இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தரிசனமாகி என்னுடைய தேவன் தன்னுடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் ருசித்திருந்தான். சர்வ வல்லமையின் தேவன் வழி நடத்தினதை அவன் அனுபவித்திருந்தான். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாயின் தேவன் அவன் வழி நடத்தின விதத்தை ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவன் அறிந்திருந்தபடினால எங்கெங்கெல்லாம் அவனுக்கு ஆபத்து நேரிடுதோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ, அப்போ அவர் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவன் சொல்றான், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நடத்துவார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்தில் நான் ஏற்கனவே நேற்று தினம் 1ஆம் தேதி செய்தியில் சொன்ன பிரகாரமாய் எங்கள் எல்ஷடாய் என்ற வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போது, இந்த ஸ்தாபனம் 97ஆம் வருடம் மே மாதம் 31ஆம் தேதி ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை கர்த்தர் எங்களை அருமையாய் நடத்தி வர இந்த 2020 இந்த ஆகஸ்ட் 2 இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செகண்ட் வரை கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதத்தை பார்க்கும்போது நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், அந்த எல்ஷடாயின் தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நிமிஷம் வரை எங்களை காத்து பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வறுமைகள், எத்தனையோ பற்றாக்குறைகள், இந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எல்ஷடாயாக சர்வ வல்லமையுள்ளவராக எங்களை வழிநடத்தி வந்ததை எங்களால் உணர முடிந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய எல்லா விதமான நோய்களையும், உங்களுடைய எதிர்கால பயத்தையும் மாற்றக்கூடிய ஒரு உண்டு என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த கால வேளையில் இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட இந்த முதல் வாரத்தில் வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த எல்ஷடாயின் தேவனாக என்னை நடத்துங்க, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, என்னுடைய குறைகளை மாற்றுங்க. வேதத்தில் அழகா ஒரு வசனம் உண்டு, கிறிஸ்து இயேசு உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில நிறைவாக்குவார் என்று சொல்லி. எந்தெந்த குறைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, ஒருவேளை இந்த மாதத்தில் இந்த காரியங்கள்லாம் பற்றாக்குறையா இருக்கு, என் வாழ்க்கையில் நடத்துவார் யார் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிற ஒரு மாபர் என்றால் அது எல்ஷடாயின் தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், the God Almighty, nourisher, strength, the mother who feed the child, he will lead you in the days to come. வருகிற நாட்களில் அவர் உங்களை நடத்தி உங்களை அருமையாய் நடத்தி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமத்தில் ஒரு வசனம் உண்டு, இஸ்ரவேலை கரம் பிடித்து நடத்தின தேவன், தகப்பன் தன் பிள்ளையை நடத்தினது போல நடத்தி வந்த தேவன். 40 வருட காலமாய் வனாந்திரத்தில் எல்லா விதத்திலையும் சோர்ந்து போன அவர்களை கர்த்தர் அருமையாக நடத்தி வந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கார். இந்த 8வது மாதத்தில் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கார். உங்கள் குடும்பத்தை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை அவர் பொறுப்பேற்று கொண்டு உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை நடத்துங்க, நீர் ஆண்டவரே யாக்கோபை நடத்துனீங்க, ஆண்டவரே யாக்கோபுடைய பெயரை மாற்றினீங்க, அவன் ஏமாற்றக்கூடியவனாய் இருந்தவனை மாற்றி இஸ்ரவேலாய் மாற்றினீங்க, அவனுக்கு தரிசனமாகி அவனுடைய எதிர்கால திட்டங்களை வெளிப்படுத்தினீங்க, அவன் பயந்த நேரத்தில் நீங்க நல்லவராய் இருந்து நீர் சர்வ வல்லவராய் இருந்து அவனை வழி நடத்துனீங்க. அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நடத்த வல்லமையுள்ளவராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து
நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த முதல் வாரத்தில் உங்கள் சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன், கடந்த 7 மாத காலமாய் எங்களுடைய எல்லா விதமான பயந்த நேரத்திலும், எங்களுடைய சுகவீனங்களின் நேரத்திலும், ஆண்டவரே எங்களுடைய எதிர்கால காரியங்களில் இருண்டு போன நேரத்தில் கர்த்தரே எங்களை அருமையாய் இந்த 8வது மாதத்தை காண செய்ததுக்காக நன்றி. இந்த காலவேளையில் நாங்கள் நன்றியுள்ளத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய பயங்கள், எங்களுடைய கிளேசங்கள், எங்களுடைய மன வருத்தங்கள், எங்களுடைய எல்லா விதமான காரியங்களை நீங்க மாற்றி போட்டு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவராய் ஆண்டவரே நீங்க நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். யாக்கோபை நடத்தின தேவன், ஆபிரகாமை நடத்தின தேவன், ஆண்டவரே ஈசாக்கை நடத்தின தேவன், ஆண்டவரே எங்களையும் நீங்க நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த 2020 இந்த ஆகஸ்ட் 2 ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்துக்கு ஏற்றார் போல கர்த்தர் எங்கள் குறைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பயத்தை மாற்றி போடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகள், எதிர்கால திட்டங்களில் உங்களுடைய கரமிருந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த COVID-19 விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுவீராக. சரியான டிசிஷன்ஸ் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும், ஆண்டவரே சபை விசுவாசிகளா இருந்தாலும், ஆண்டவரே தூரத்தில் உள்ள யாராய் இருந்தாலும், ஆண்டவரே ஆக்சிடென்டா யாராவது ஒருவர் இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களோடு நீங்க இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களோடு ஆண்டவரே அவருடைய எதிர்கால திட்டங்களை கர்த்தர் மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கரம் பிடித்து நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். விசேஷமாய் நாளில் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து யூடியூப் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. அதில் வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆஸ்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். உங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.